வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸை அழைக்கிறார் விஜய் அப்பா. விஜயோட அப்பா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் பேட்டி கொடுத்தாரு. அதிகாரத்தில் இருந்தாதான் கட்சி இருக்கும், அப்படி இல்லாம பெரிய கட்சிக்கு ஆதரவாவே இருந்தோம்னா அப்படியே தேஞ்சு தேஞ்சு கட்டெருப்பாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நீங்க வாங்க, நாங்க அதிகாரம் கொடுக்கிறோம். நாங்கன்னு சொல்ல மாட்டோம், விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு விஜய் அவருடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு காங்கிரஸ் வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்றாரு. அப்படி சொல்றவரு என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட கூப்பிடுற மாதிரி ஆகி போச்சுங்க. என்னாச்சு? விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டை என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் வரல. யார் வராட்டி என்ன, விஜய் முகம் ஒன்று பத்தாதா வெற்றிக்கு? அப்படிதான் விஜய் நினைக்கிறாரு, கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. எப்படியாவது விஜய் முகத்தை பார்த்து மிச்சம் இருக்கின்ற தேர்தலுக்கு முன்பாக மிச்சம் இருக்கின்ற 2.5 மாதங்களில் கடும் பிரச்சாரம் செய்து வாக்குகளை அள்ள வேண்டும். இருந்தாலும் காங்கிரஸ் வருதுன்னு சொல்லுதே, வருமா? காங்கிரஸ் வந்தா 75 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பு தயாராகி விட்டதாக செய்திகள் சொல்கின்றன. ஆமாங்க, 234 சீட் இருக்கு. 234 சீட்லயும் தாவேகா வேட்பாளர்களை தான் போட்டிடுவாங்களா? இல்லையே, கூட்டணி கட்சிகளும் தரணும். காங்கிரஸுக்கு 75, காங்கிரஸ்காரங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் 75 அப்படின்னு. அப்புறம் வேட்பாளரை தேடுறாங்க. காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமிக்க கட்சிங்க, அதுல சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க. ஆனால் தேர்தலில் நின்று தகுந்த செலவை செய்து வாக்காளர்களை அள்ளக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்தவர்கள் 75 பேர் இருக்கிறார்களா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் போச்சு. இருந்தாலும் கேட்டு வைப்போம்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சமயத்துல திமுக டெல்லி செலவுன்னு போய் கனிமொழி போறாங்க, ராகுல் காந்தியை பாக்குறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எப்படியாவது அவங்க கொடுக்கக்கூடிய 22, 23, 24, 25 சீட்டை இந்தாங்க வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் கெடி விதிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா ரொம்ப கூலா இருந்தாங்க, சைலண்டா இருந்தாங்க. பொங்கல் வரைக்கும் பேச்சே கிடையாது. பொங்கலுக்கு அப்புறம் இப்போ நல்ல ஃபாஸ்ட் கியர்ல போக வேண்டிய நிலைமை. அதிமுக இருக்குதோ இல்லையோ, பெரிய கூட்டணி அமைச்சாங்களோ இல்லையோ, பாஜகவுடைய பெரிய சுமை இருக்குதோ இல்லையோ, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து டிடிவி வந்தாரோ இல்லையோ, எல்லாம் சேர்ந்து ஒரு டாப் கியர்ல போகணுமா நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. ஆனா அந்த நிலைமை திமுக இன்னும் உருவாக்கல. ஆகையில டெல்லி போறாங்க, கனிமொழி ராகுல் காந்தியை பாக்குறாங்க. இந்தாங்க 25 வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க, பிறகு பார்க்கலாம் எது அப்படின்னு. ஆட்சியில பங்கு எல்லாம் முதல்ல ஜெயிச்சு வருவோம். திமுக பெரும்பான்மை பெற்றது அப்படின்னா காங்கிரஸுக்கு டாட்டா தான். இல்ல பெரும்பான்மை குறைஞ்சது அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு 2 இடங்கள் கொடுக்கலாங்கிற எண்ணம் இருக்கு மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா தமிழக மக்கள் திமுகவை நம்ப மாட்டார்கள், அதிமுகவை நம்ப மாட்டார்கள். இது ராகுல் காந்திக்கு நல்ல விதத்துல புரிய வச்சு, இந்த ஆட்சியில பங்குகிறதால இப்போ பேசாதீங்க, கட்சிக்கு என்ன வேணும், இடங்கள் வேண்டுமா, அப்படியே கூட்டணிக்கு ஆட்கள் வர தயாரா இருக்காங்க. ராமதாஸ் தயாரா இருக்கிறாரு, அதே சமயம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தேமுதிக இப்படி அப்படி பேசிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தா அந்த 25 பெருசு தானே அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி தலையாட்டிடுவாரு. ஏனென்றால் இந்தியா கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் அல்லவா. இந்தியா கூட்டணிங்கிற பேரே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இங்கேயும் டமால் ஆயிருச்சுன்னா நேஷனல் லெவல்ல போயிடும் இல்லையா. ஆகையில எப்படியாவது கட்டி காக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு ராகுல் காந்திக்கும் இருக்கு, ஸ்டாலினுக்கும் இருக்கு. ஆகையில திமுகவுடன் ஒட்டி கிடப்பதை தவிர வேறு வழி என்ற நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்படுகிறது. அதுல இருந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் சார்பாக பேசி என்ன சொல்லிட்டாரு, ஐயா காங்கிரஸ் அங்கேயே இருந்தனா அதிகாரம் எங்கெங்க இருக்கும், அப்படியே தேஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் தலைமைக்கு நிச்சயமாக உணர்ந்திருக்கும். காங்கிரஸ் தலைமை உணர்ந்திருக்கும், உரைச்சிருக்கும். உரைச்சா என்னங்க, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம் தானே அப்படின்னு இருக்கிறவங்க தான் இப்போ விஜய் பக்கம் அவர்கள் வந்து விடுவார்களோ என்ற எண்ணம் இருக்கிறது. 75 இடங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா நிச்சயமாக கணிசமான ஓட்டுகள் கிடைக்குமா? விஜய் அலை வீசியது என்றால் சரி போட்டு ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாலும் கூட 75 இடங்கள் வேண்டாம், 50 இடங்களை போட்டிட்டாங்க. அதன் மூலம் வாக்கு வங்கி அதிகமாகும். இப்போ 4.5 இருக்கிறது, 8 ஆகும். அடுத்த தேர்தலில் யாரோட கூட்டணி வச்சாலும் அதிக தொகுதிகளை கேட்டு பெற முடியும். திமுகவுடைய போறாங்கன்னு வைங்க, அடுத்த மக்களவை தேர்தலில் கடந்த முறை வாங்கின அந்த 10 சீட் எல்லாம் கிடையாது, 15ங்கிற டிமாண்ட் வைக்கலாம் இல்லையா, அதுவும் இருக்கிறாங்க. ஆனா திமுக அவ்வளவு எளிதாக காங்கிரஸை விட்டு விடாது. எப்படியோ பேசி அவங்கள உள்ளே வச்சுக்கும், அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ விஜய் என்ன செய்வார்? காங்கிரஸ் வராட்டி என்னங்க, விஜய்ங்கிற தனி முகமே போதும். அது நல்லா விஜய்க்கு தெரியுது. கூடுதல் பலம் வேண்டும், ஆட்சி பிடிக்கிற அளவுக்கான பலம் பெற வேண்டும், பெரும்பான்மை பெற வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்கள் ஆட்சிக்கு
ஆதரவு கொடுக்கும் வகையில் பெரும்பான்மை பெற வேண்டும். இந்த நிலைமை அடையணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதுனால எப்படியும் காங்கிரஸை கூட்டி வந்துருவாருங்கிறது தெரியுது. இல்லாட்டி விஜய் முகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு அந்த கட்சி தயாராகிவிட்டது. பல இடங்களில் வேட்பாளர்களும் தயாராகி விட்டார்கள். விஜய் எல்லாருக்கும் பல பேருக்கு டிக் அடிச்சிட்டாரா, யார் யார் எங்கெங்க போட்டியிடணும் அப்படின்னு. அதுல அவருடைய கட்சி தொண்டர்கள் பல பேர் ரொம்ப உற்சாகமா இருக்காங்களா. மாவட்ட தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட தலைவர்கள் பல பேருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய 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 நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக அருண்ராஜ், ஏற்கனவே அவர் பேர் தான் முதல்ல அடிபட்டது. அவர் போட்டியிடுவாங்கிறது நல்லாவே தெரியுது. அவருக்கு எதிராக திமுக அணியில் இருந்து ஈஸ்வரனுடைய கட்சி நிச்சயமாக போட்டியிடும் மாதிரி தெரியுது. தனியரசு அநேகமா அண்ணா திமுக அணியில் இருப்பாரு, அவரும் போட்டியிடுவார். ரொம்ப கடுமையான போட்டி தான் கொங்கு மண்டலத்துல. நல்லா தெரியும், செங்கோட்டையின் கணிசமான வாக்குகளை கொண்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் வாக்குகள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. டிடிவி தினகரன் என்னதான் விஜயை போட்டு கடுமையான விமர்சனங்களை இப்பொழுது வைத்தாலும் கூட அன்று என்ன சொன்னார் அப்படின்னு மக்கள் நினைவுல வச்சிருக்காங்க. அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மூன்றாக பிரிவார்கள். ஒன்று அவர் பக்கம் இருக்கும் ஒரு பிரிவு, இன்னொன்று திமுக பக்கமும், இன்னொன்று தாவேக பக்கம் போகும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்க பக்கத்துல அங்கேயும் அட்வான்டேஜ் விஜய் தான். ஆகையால இரண்டு கட்சிகளையுமே கிட்டத்தட்ட ஹீஸ் மேக்கிங் தெம் ரன் ஃபார் தேர் மணி அப்படிதான் சொல்லணும். எப்படியாவது போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அண்ணா திமுக அணிகளை ஓட விடுகிறார் விஜய். இது நல்லா தெரியுது. இன்னும் இருக்கிற சில மாதங்கள் சில வாரங்களில் பெரு அளவுக்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதிக அளவுக்கான இடங்களை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு நடுவுல இப்ப என்ன வதந்தி அப்படின்னா, சீமானோடு அணி அமைப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. சீமான் தனியாக போட்டியிடுவதற்கு தயாராகி விட்டார். கிட்டத்தட்ட வேட்பாளர்களை அறிவித்து விட்டார். இருந்தாலும் அவருடைய ஆழ் மனதில், ஏன் வெளி மனதிலேயே விஜயோடு கூட்டணி அமைத்தால் என்னங்கிற எண்ணம் இருக்கு. மற்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சீமானுக்கு நல்ல அறிவுரை சொல்லி, நீங்கள் தனி சக்தி, தனியா போகணும், இந்த டபுள் டிஜிட் போயிருவீங்க, ஜம்ப் பண்ணிடுவீங்க, ஜம்ப் பண்றதை பார்த்து மோடி அரண்டுருவார், இப்படி எல்லாம் சொன்னது மூலம் சீமானுக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய பிம்பம் வந்திருக்கு, கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்திருக்குங்க. ஆனா அவர் ஒன்னும் கணக்கு தெரியாதவர் இல்லையா. விஜயும் புதிய சக்தி, சீமானும் புதிய சக்தி, சேர்ந்து போட்டிட்டால் என்ன, அவருக்கு ஒரு 8 இருக்கு, விஜய்க்கு எப்படி 20 சொல்லி எதிரிகளே சொல்றாங்க. ஆனா விஜய்க்கு வர 20, அங்கிருந்து வர 4 தானே. ஆகல அவங்க 2 பேரும் சேர்ந்தது மூலம் என்ன பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியும். ஆனால் இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு, திமுக அண்ணா திமுக என்ற பெரிய சக்திகளுக்கு மிகப்பெரிய மாற்றாக அமையும். இது போன்ற பேச்சுக்களும் பின்னால் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இவர்கள் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்றால் மிகப்பெரிய அணியாக இருக்கும். ஏன் 4 முனை எதுக்கு, மும்முனையா மாத்தினா என்ன அப்படிங்கிற எண்ணமும் போயிட்டு இருக்கான். அப்படி போகாட்டி இவங்க 2 பேரும் மனசிலையும் அவரவர்கள் சார்ந்த அரசியல் விமர்சகர்கள் அந்த எண்ணத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்களாம். விஜய் ஏன் தனியாக போக வேண்டும், சீமானோடு அணி அமைத்தால் என்ன, சீமான் நீங்கள் தனியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கூட, ஐயா உங்களுக்கு விஜய் வந்தால் பலம் தான் அமையும், இது சீமான் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கறாங்க அப்படின்னு தெரியுது. ஆகையால இவங்க 2 பேரும் அணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்று அல்லது நாளை அநேகமாக திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு கூட முடிஞ்சுங்கிற மாதிரி தெரியுது. ஆகையால அவங்க சேர்ந்து எப்படியும் 20-22 சீட்டுகள் நின்னாவே போதுங்கிற மாதிரி இருக்கு. திமுக அணியில் இன்னும் சில பேர் வரலாம். விஜய் பக்கம் பெரியவர் ராமதாஸ் போவார் மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க, திமுக அண்ணா திமுகவை வச்சு செய்யறாரு, நல்லா கழுவி ஊத்துறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான், நேத்து வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரு. ஒன்னும் பேரம் படியில அப்படின்னா உடனே வேற ஒரு அணி, அவர்கள் சகோதரர் என்னங்க விஜய் முதலமைச்சர் ஆக்கினால் என்ன அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாரு. ஆகையால் விஜய் பனையூர்ல இருந்து நேரா தைலாபுரம் போறாரா, இல்ல தைலாபுரத்திலிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு பெரியவர் பனையூர் போறாருங்கிறது தெரியல. இதெல்லாம் அமைஞ்சால் அடுத்த 3-4 நாள்ல யாரு எந்த பக்கம் போறாங்கிறது நல்லாவே தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.